இப்போ கூட நிறைய பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்களே, நானும் ரெடின்னு சொல்லிட்டேன். ஒரே புருஷனோட எவ்வளோ நாள் வாழறது? ஆல்ரெடி 35 வருஷம் வாழ்ந்தாச்சு. என்ன மேம் சொல்றீங்க? பட் ஆடியன்ஸ் கேட்குறாங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆடியன்ஸ் கேக்குறாங்களா? ரஜினி சாரே வந்து உங்களை கமெண்ட் பண்ணி அவரே பாராட்டுற அளவுக்கு வந்து அவர்கிட்டயும் போய் சேர்ந்துருக்கு உங்களோட ரீல்ஸ் அப்படிலாம் இருக்கும்போது, ஸோ அது எப்படி அந்த மொமெண்ட் இருந்தது? ஆக்சுவலி எனக்கு சந்தோஷம்தான். அப்ப நடிக்க போறீங்களா மேம் படங்கள்ல? எது கூப்பிட்டாலும் பண்ணுவேன். கிழவியாவும் கூப்பிட்டாலும் பண்ணுவேன், ஐட்டம் கேர்ளாக கூப்பிட்டாலும் பண்ணுவேன். எது கூப்பிட்டாலும் நான் ரெடி. நீங்கள் ரெடியா? நீங்க ஸ்கர்ட் போடுறீங்க, ரம்பா மேம் மாதிரி வந்து கமெண்ட்லாம் பார்த்தேன். எனக்கு என்னடா ரம்பா மேம் மாதிரி காட்டிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன சிரிக்கிறீங்க மேம்? அது வந்து ஜாலியா எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். என்ன ப்ரப்போசலே வருதே நிறையா. இந்த வயசுல தேவைதானா? உனக்கு அசிங்கமா இல்லையா? 60 70லையும் வந்து இதே மாதிரி இன்டர்வியூ கொடுக்க தான் போகிறேன். எதிர்க்க வந்து நான் வந்து ஊர்க்காரங்க திட்டுவாங்க, சொந்தக்காரங்க திட்டுவாங்க. எதுக்கு அவங்களுக்காக பயப்படணும்? நம்ம வாழ்க்கையை வாழணும். நம்ம அவங்களுக்காக வாழல. அவங்கள நமக்கு சோறு போடுறாங்க இல்லை. அப்போ வாயை மூடிட்டு இருக்கணும், கேட்டுக்கவே கூடாது. இதில் என்ன ஒரு ஆண்மையோட ஆதிக்கம் எதுக்கு? இந்த ஆணோட ஆதிக்கம் எதுக்காக? பொண்ணுங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுங்க, அவங்கள சந்தோஷமாக இருக்க வாழ விடுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஐட்டம் சாங்ஸாக இருக்கலாம், இல்லை நான் ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்து அதெல்லாம் உங்களோட கம்ஃபர்ட். பட் ஸ்டில் சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. 60 70லையும் வந்து இதே மாதிரி இன்டர்வியூ கொடுக்க தான் போகிறேன். எதிர்க்க வந்து நான் வந்து ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் வியாஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து டிஜிட்டல் கிரியேட்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஷெஃப் இந்தியாவோட ஃபைனலிஸ்ட், இன்னும் பல எக்கச்சக்கமான இவங்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாது போல், அந்த அளவுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க வயசு என்ன தெரியுமா? இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படின்னா அவங்க ஏஜ் வந்து 60 வயசில் எப்படிமா இந்த ஆட்டம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கலக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். கீதா ஸ்ரீதர் மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அழகா இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு 60 வயசுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. யாருமே நம்ப மாட்டாங்களே, இப்போவும் யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ கூட நிறைய பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்களே, நானும் ரெடின்னு சொல்லிட்டேன். ஒரே புருஷனோட எவ்வளோ நாள் வாழறது? ஆல்ரெடி 35 வருஷம் வாழ்ந்தாச்சு. என்ன மேம் சொல்றீங்க? ஒரு புருஷன் கூட 35 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஆனா ஒண்ணு பத்தாதுன்னு இன்னொன்னு எப்படி மேம்? பட் ஆடியன்ஸ் கேட்குறாங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆடியன்ஸ் கேட்குறாங்களா? ஓகே மேம். ஆனால் இப்பயே வந்து அந்த கல்யாண பொண்ணு மாதிரி அந்த அழகா அந்த பிரைடல் ப்ளவுஸ் மாதிரிலாம் போட்டுட்டு ரொம்ப அழகா உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணிக்கிறீங்களா மேம்? இப்போ இந்த பிரைடல் ப்ளவுஸ் மாதிரி இருக்கு, இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸோட விலை என்ன? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம டைரக்டா நம்மளோட இன்டர்வியூக்கு போயிடலாம். ஓகே மேம். எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி மட்டும் இருக்கு இந்த ப்ளவுஸ் மேல. இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாலே பயங்கர ஹைப் பண்றாங்க, ரேட் எல்லாம் எக்கச்சக்கமா சொல்றாங்க. ஆனா இதோட விலை என்ன மேம்? இதோட விலை வந்து நான் சொல்ல தயாரில்லை. ஏன்னா எனக்காக அந்த பொண்ணு வந்து பார்த்து எனக்கு பண்ணி கொடுத்தா. ஸோ அதனால இப்போ ரிவீல் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்க ரிவீல் பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி பிளவுஸ் ஆரி ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இது வந்து இவ்வளோ ரேட்டா தான் இருக்கும் நான் கெஸ் பண்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மேம். ஆனா வந்து இந்த மேக் ஓவர் இருக்குல்ல, அழகா வந்து சாரி பொம்மை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டுட்டு அழகா ஒரு ஸ்டோன் வச்ச வளையல் போட்டுட்டு உங்க வாட்சே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? இதோட பிரைஸ்லாம் வச்சு எங்களுக்கு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். பட் ஆனால் என்னை எல்லாருமா சேர்ந்து இன்னும் கழுவி ஊற்றுவாங்க. அதுக்கு தான் சொல்ல பயப்படுறேன். நான் வாங்குற எல்லாமே வந்துட்டு மும்பையில் காந்தி மார்க்கெட் ரோடு கடையில் தான் வாங்குறேன். எதுவுமே நான் ஷாப்புக்கு போய் ஷாப்பிங் பண்ணதே இல்லை. இந்த வளையல் 100 ரூபா தான், பார்த்துக்கோங்க. 100 ரூபா. 100 ரூபா இந்த வளையல் மேம்? பொய் சொல்லாதீங்க மேம், நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க மேம். நான் நம்புற மாதிரி தான் சொல்றேன். இது 100 ரூபா காந்தி மார்க்கெட் மும்பை. ஓகே. அப்ப அந்த நெக்லஸ் மேம்? நெக்லஸ் 150 ரூபா. மேம் என்ன மேம் சொல்றீங்க? 150 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச நெக்லஸ்லாம் யாரா தருவாங்களா? அங்க மும்பைல ரொம்ப நல்லா இருக்கும். அப்பனா நாங்களாம் கிளம்பி மும்பை வரணும் போலயே இருக்க எல்லா பொண்ணுங்களும். கண்டிப்பா வரணும்.
ஓகே. ஆனா மும்பை வர்றதுக்கே நாங்க வந்து 1000 செலவு பண்ணி 150 ரூபாய் நெக்லஸ் வாங்குறதுக்கு நான் மும்பை வரணுமா அப்படின்னு வந்து யோசிக்க தோணும். கண்டிப்பா மேம். ஆனா இந்த வாட்ச் மேம் இதையும் 150 ரூபான்னு சொல்றாதீங்க தயவு செஞ்சு, ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். இது என்னோட மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தது. ஓகே. அதனால இதை என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ரேட் மட்டும் சொல்ல மாட்டீங்க. பட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எவ்வளோ மேம் இன்ஸ்பயர் ஆகுறீங்க? ஏன்னா வந்து இப்ப இருக்க பசங்க இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்றாங்க, தேடி தேடி வந்து டிசைன் பார்த்து பார்த்து வாங்குறாங்க அப்படின்னா ஓகே. 60 வயசுன்றீங்க, எப்படி மேம் தேடி தேடி போய் வாங்கிட்டு இருக்கீங்க? அது என்னோட 2 பொண்ணுங்க காரணம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்து இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறச்சு இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணுறது அவங்க 2 பேரும் தான். 2 பொண்ணுமே அமெரிக்காவில் தான் இருக்காங்க. ஆனால் நான் ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன்னா எனக்கு டிப்ஸ் கொடுக்கறது அவங்க தான். டிப்ஸ் வந்து பொண்ணுங்க கிட்ட இருந்தா வருது. எஸ், ஓகே மேம். ஆனால் உங்கள் லவ் ஸ்டோரி எப்படி மேம்? ஒரே ஹஸ்பண்ட், அவருக்குள்ள இருக்க அந்த லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு? அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் 35 இயர்ஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னி வரைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் இதில் எதுலேயுமே தலையிடாமல் எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதே அவர் தான். ஓகே. ஸோ மெயின் தேங்க்ஸ் என்னோட 2 பொண்ணுங்களுக்கும், என்னோட 2 மாப்பிள்ளைங்களுக்கும், என்னோட சம்பந்திங்களுக்கும், என்னோட ஹஸ்பண்டுக்கும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தான். ஓகே. ஆனால் யாருமே கேட்கலையா மேம்? ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, டான்ஸ் ஆடலாம், நம்ம கூட வந்து நீங்கள் பொண்ணுங்க கூடயுமே டான்ஸ் ஆடி நிறைய ரீல்ஸ் போட்டுறீங்க, அவங்களாம் கேட்கலையா? வேணாமா விட்டுரு, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கலையா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் என் பொண்ணுங்க வேணும்னே வந்துட்டு நீ உனக்கு ஆசைப்படுறியா, உனக்கு பண்ணணும்னு தோன்றதா நீ பண்ணு, நீ மற்றவங்களுக்காக வாழாத, நீ உனக்காக வாழு, ஓன் லைஃப் வந்து வெரி ஷார்ட், ஸோ நீ என்ஜாய் பண்ணு. ஸோ ஐ எம் லிவிங் ஃபார் மை செல்ஃப், நாட் ஃபார் அதர்ஸ். எப்போவுமே வந்து இந்த ஸ்மைலோடையே இருக்கீங்க, வீட்டில் இருக்கவங்களும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் பொண்ணுங்க கிட்ட இருந்து வந்து பயங்கர ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சப்போர்ட்டுக்கு தாண்டி நம்மளை வந்து பின்னாடி பேசுகிற 4-5 பேர் இருப்பாங்க, 4 பேர் 4 விதமாக பேசிகிட்டே இருப்பாங்கன்னு அந்த 4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. கிழவி இந்த வயசு இது உனக்கு தேவையா, அண்டு பாட்டி நீ இன்னும் சாகலையா, அண்டு வயசான காலத்தில் பேரன் பேத்தியை பார்த்துட்டு வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே. ஸோ என்னோட கூட இருக்கிறவங்களே நிறையா பேருக்கு நான் அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. பட் எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், என் குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதில் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அது அவங்களுக்கு ப்ராப்ளம்னா அது அவங்களோட ப்ராப்ளம். ஸோ ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க சொல்லணும், பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க சொல்லணும். அதுக்காக அவங்களுக்காக என்ன நான் மாற்றிக்கவும் தயாராக இல்லை, அதே மாதிரி அவங்களோட கமெண்ட்ஸ்னால நான் ஹர்ட் ஆகவும் தயாராக இல்லை. அவங்கெல்லாம் யாருமே இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், என் வாழ்க்கையை நான் வாழறேன், அதனால் நான் ஹாப்பியாக இருக்கேன். என் ஹஸ்பண்ட் இன்னும் சப்போர்ட்டிவாக இருப்பார். நான் ஏதாவது ஒரு கமெண்ட்டுக்கு கொஞ்சம் சேடானா கூட நீ அதை பிளாக் பண்ணிவிட்டு அடுத்து உன்னோட ரீல்ஸை பண்ணுற வழியை பாரு அப்படி தான் சொல்லுவார். ஓகே. ஆனால் ஹர்ட் ஆகும்ல மேம்? ஏதாவது ஒரு கமெண்ட் டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் இல்லை, பெர் டேவே ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே பயங்கரமாக வரும். உனக்கு சங்கூத போகிறோம், உனக்கு பாடி ரெடி பண்ணிடலாம், ஆயா சாக போகிறாங்க, ஃபுல்லாக அதை பற்றி தான் ரிலேட்டடாகவே தான் இருக்கும். பட் ஆனால் நான் வந்து எதுக்குமே வந்து தளராமல் வந்துட்டு குவைட்டாக நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஹார்ட்டை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா கர்மாங்கிறது ஒரு பூமரங்கு, அது அவங்களுக்கு தெரியல. பாவம் பழிச்சு போட்டு. ஆனால் எனக்கு பாவமாக இருக்கு, அவங்களால எப்படி இந்த மாதிரிலாம் கேட்க முடியாது? ஏதாவது தக்கா வந்து அவங்களுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுப்பீங்களா? நிறைய கொடுத்துருக்கேன் நான் வந்து, மேலே அது இது பண்ணி நான் நிறைய கொடுத்துருக்கேன். நான் ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், அவங்க போட்ட கிளவி உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க அதையே ரீல்ஸ்ல தான் ரிப்ளை கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணது இருக்கட்டும் மேம் ஒரு பக்கம், ரஜினி சாரே வந்து உங்களை கமெண்ட் பண்ணி அவரே பாராட்டுற அளவுக்கு வந்து அவர்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு உங்களோட ரீல்ஸ், அப்படிலாம் இருக்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது எப்படி அந்த மொமெண்ட் இருந்தது? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே மேம். ஆனால் இந்த சாரியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொம்மை மாதிரி அப்படியே, இப்பயும் 60 வயசுலாம் சொல்ல மாட்டாங்க, ஸ்கின்னு பலன்னு இருக்கு, தலைமுடி வந்து கருகருன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போகலாம் போல, அப்படி இருக்கீங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க உங்கள் ஸ்கின்னெல்லாம்? ஆக்சுவலி டாக்ஸிக்கான பீப்புளை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஹோல் டே ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க, திரும்பியே பார்க்காதீங்க. ஓகே. இதை பார்த்தா எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். அப்பெல்லாம் இருந்தா ஸ்கின் பலன்னு ஆயிடும். கண்டிப்பா ஆகும். ஓகே. ஸ்கின் கேர் நம்ம அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் நமக்கு ஹெல்த் வந்து அது அஃபெக்ட் ஆகுது. நீங்க அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு இப்படி தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருங்க, உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே மேம். ஸ்கின்னுக்கு சொன்னீங்க, உங்க முடி இவ்வளவு கருகருன்னு இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட் இருக்கா? அது இயற்கையாவே எங்களோட ஜீன்ஸ், அது எல்லாருக்குமே. என் பொண்ணு 2 பொண்ணுக்கும் இவ்வளோ தூரம் தலைமுடி இப்போவும். ஸோ அது இயற்கையாகவே அதுதான். மற்றபடி நான் எந்த ஹேர் ஆயில்னால வந்தது, எந்த இதால வந்து டையெல்லாம் அடிக்க மாட்டீங்களா? இது டை அடிச்சு வந்த கலர் கிடையாதா? இல்லை கிடையாது. வந்து பாதாம் வந்து நல்லா
கருப்பாக வறுத்துடணும். தோசைக்கல் மேலே வச்சு கூட வறுக்கலாம். ஓகே. ஒரு 100 கிராம் பாதாமை நல்லா எவ்வளோ கருக்க முடியுமோ அவ்வளோ கருத்துட்டு அதுக்கப்புறம் அதை பவுட்ரு பண்ணி மிக்சியில் அதுக்கப்புறம் அந்த வடிகட்டியால் கொஞ்சம் இது பண்ணிட்டோன்னா அது நல்லா இதாக இருக்கும். ஸோ நம்மளோட மேக்கப் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதாலே நம்ம வந்துட்டு தடவிட வேண்டியதான். எதுவுமே பூசிக்கிட்டு வெளியே வராது பாருங்க. நம்புறேன் மேம், நம்புறேன். பார்த்துக்கோ, டை இல்லைன்றத நம்புறேன் நான். எஸ், நம்புறேன். பட் ஸ்டில் மேம், நான் தெரியாம ஒன்று சும்மா கேட்குறேன், ஒரு பேச்சுக்கு தப்பா எடுத்துக்கூடாது. அழகா சாரியில ரொம்ப அந்த அம்மா லுக் அப்படி ஒரு இது இருக்கு. பட் ஆனா ரீல்ஸ்ல அப்படியே ஒரு டிரான்சிஷன் பார்த்தோம்னா நீங்க போடுற ரீல்ஸ்ல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். இந்த வயசுல தேவைதானா, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு யாராவது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? எனக்கு அசிங்கமாகவே இல்லை. நான் 70 வயசுலையும் பண்ணுவேன், 80 வயசுலையும் பண்ணுவேன், 90 வரைக்கும் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு இது அசிங்கமாகவே தெரியல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். என்னோட லைஃப் இது, மை லைஃப். ஸோ ஐ ஹாவ் டு லவ் மை செல்ஃப் அண்ட் ஐ ஹாவ் டு என்ஜாய் மை செல்ஃப். ஸோ அதனால் நான் மற்றவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, மற்றவங்களோட பேட் கமெண்ட்ஸை பார்த்து யாரும் ஹர்ட் ஆகாதீங்க. தயவுசெய்து அதை வந்து பிளாக் பண்ணிவிட்டு போயிடுங்க. இல்லாட்டி மனசில் அதை போட்டுக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகும். என்ன மாதிரியே விட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணுங்கள், என்ன செய்யணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை வந்து ஒரு வாட்டி தான் நமக்கு லைஃபு, அதை சந்தோஷமாக வாழுங்க. யார் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில் அவங்களுக்கே திருப்பி அதே ரிட்டர்ன் வரும். அதனால் கவலைப்படாதீங்க, கர்மா இருக்குது, பார்த்துப்பாங்க. அதனால் 60 70 வந்து இதே மாதிரி இன்டர்வியூ கொடுக்க தான் போகிறேன். எதிர்க்க வந்து நான் வந்து 1 பீஸ் போட்டுட்டு ஆட தான் போகிறேன். ஓகே. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. உண்மையாக வந்து சொல்லணும்னா இவ்வளோ பாசிட்டிவிட்டி, ஏன்னா அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸு எல்லாம் அவ்வளோ கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் செஷன் போனால் என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஆனால் இவ்வளோ பாசிட்டிவிட்டி மேம். பட் ஸ்டில் அந்த 60 வயசுன்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல, 60 வயசு கிளவி உனக்கு எதுக்குன்னு. அவங்களுக்கு நம்ம ஒரு டிரான்சிஷன் பண்ணோம்னா அது என்னவா இருக்கும்? இப்போ பண்ணிடலாம். கிழவி குமரியாக வந்து உட்காந்துட்டேன் பார்த்தியா, பேச்சு வர மாட்டேங்குது. வராது. வயசானாலும் இந்த இளமை அழகும் என்னை விட்டு போகவே போகாது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மேம். இதுதான் வந்து அந்த டிரான்சிஷன் வீடியோன்றாங்களே, நேர்ல இப்போதான் பார்க்குறேன். சாரியில நான் சொன்ன மாதிரி அழகா அந்த ஒரு பொம்மை மாதிரி இருந்தீங்க. உண்மையாவே 1 பீஸ்ல வந்துட்டீங்களே மேம். அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளையா மாறிய தருணம் அது புடவையோட இருந்தது. ஓகே, பொண்ணா மாறிய தருணம் இது. இது வந்து என்னோட ரியல் கீதா மேம் இதுதானா? ஆனால் உண்மையாக வீடியோஸில் பார்க்கும்போது தெரியல. ஓகே, வயசானவங்க தான். ஆனால் காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி யோசிக்க தோணும்ல, என்னம்மா 60 வயசு ஆயிடுச்சு, எதுக்கு இந்த காஸ்டியூம்லாம் போட்டுட்டு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரீல்ஸுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொமான்டிக் ரீல்ஸுக்கெலாம் எக்ஸ்பிரஷன்லாம் சின்ன பசங்க கூட தோத்துருவாங்க போல அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டே இருக்கீங்க. உண்மையாக அந்த ரொமான்டிக் வீடியோஸ்லாம் ஒன்று பண்ணுறீங்கல்ல, அதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் எங்கேருந்து வருது? அது எனக்கு தானாகவே எனக்கு ரொம்ப நடிக்க பிடிக்கும். ஸ்கூல் காலத்துலேருந்தே எனக்கு ரொம்ப நடிக்க பிடிக்கும். ஸோ அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து எனக்கு அதை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. இப்போ என்னோட 2 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால எனக்கு என்னோட கலையை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். அப்போ நடிக்க போகிறீங்களா மேம் படங்களில்? கூப்பிட்டா கண்டிப்பாக நடிப்பேன். ஓகே. என்ன மாதிரி கேரக்டர் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா ரீல்ஸில் வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, எக்ஸ்பிரஷன்ஸு, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் படங்களில் இந்த கேரக்டர்லாம் கூப்பிட்டா நான் வந்து செம்மையாக பண்ணிடுவேன், என்னை கூப்பிடுங்க அப்படின்னு வந்து எது கூப்பிட்டாலும் பண்ணுவேன். கிழவியாகவும் கூப்பிட்டாலும் பண்ணுவேன், ஐட்டம் கேர்ளாக கூப்பிட்டாலும் பண்ணுவேன். எது கூப்பிட்டாலும் நான் ரெடி. நீங்கள் ரெடியா? ஓகே. இந்த மாதிரி பதிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் வந்து டப்புன்னு வருது. 1 பீஸ்ன்றீங்க, ஐட்டம் சாங் பண்ணுறேன்றீங்க. ஆனால் வந்து மேம் கேட்குறாங்கல்ல, எதுக்கு 60 வயசில் ஸ்கர்ட் போட்டு, சின்ன பசங்களே இப்போ ஸ்கர்ட் போடுறதுக்குலாம் யோசிக்கிறாங்க, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் எதுக்கு ஸ்கர்ட் போட்டு போய் என்னோட இதை வந்து நான் காட்டணும், நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னு யோசிக்கிற டைமில் நீங்கள் ஸ்கர்ட் போடுறீங்க. ரம்பா மேம் மாதிரி வந்து கமெண்ட்லாம் பார்த்தேன். எனக்கு என்னடா ரம்பா மேம் மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சிரிக்கிறீங்க மேம். அது வந்து ஜாலியாக எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். என்ன ப்ரப்போசலே வருதே நிறையா. எனக்கு கூட ப்ரப்போசல் வர மாட்டேங்குது. அவர் வந்து கொஞ்சம் சாம்பாரில் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால்
பாருங்க அவர் வந்து பிரான்ஸ்லேருந்து எனக்கு ப்ரப்போசல் பண்ணுறாரு, நான் பேசாத அவர் கூடவே போயிடுவா அப்படின்னு தான் கேட்குறது. எனக்கு கோவம் வந்தா. ஐயோ உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பாவம் நினைக்கிறேன். ரொம்ப பாவம் தான். இந்த மாதிரி கமெண்ட்டுக்குலாம் அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவாரு? அவர் ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. ரியாக்டே பண்ண மாட்டாரா? டென்ஷன் ஆக மாட்டாரா? யாரா இவனுங்க? அவருக்கு தெரியும்ல என்னை பற்றி நான் யாருங்கிறது அவருக்கு தெரியும்ல. நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அது ஒரு பேஷன். அந்த பேஷனை வந்து நம்மளோட லைஃபோட வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது என்றைக்குமே. அதனால தான் நிறையா வீட்டில் நிறையா பிரச்சனை வருது. சில பேர்லாம் ரீல்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைஃபை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய பேர் ஆடியோ மெசேஜ் கூட அமைச்சிருக்காங்க, நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, என் புருஷன் வெறும்னா ஒரு கோயிலுக்கு போச்சு ஒரு வீடியோ எடுத்தால் கூட போடக்கூடாது. இதில் என்ன ஒரு ஆண்மையோட ஆதிக்கம் எதுக்கு? இந்த ஆணோட ஆதிக்கம் எதுக்காக? பொண்ணுங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுங்க, அவங்கள சந்தோஷமாக இருக்க வாழ விடுங்க. ஸோ இனிமேலாவது மக்களே நீங்கள் யாருமே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேச்சை கேட்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், ரீல்ஸை போடுங்க, தெரிக்க விடுங்க. என்ன மாதிரி இதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்து என்ன மாதிரியே உட்காருங்க. கரெக்டாக தானே நான் சொல்கிறது? நீலாம்பரி வந்துட்டு போறாங்க. என்ன மாதிரி இருங்கடா அப்படின்னு நீலாம்பரி ஒரு மோட்டிவேஷன் வந்து இப்படி யாரும் கொடுப்பாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு அந்த ஆசை இருக்குமா, தன்னோட நடிப்பு திறனை, தன்னோட பாட்டு திறனை, தன்னோட டான்ஸ் திறனை காட்டணும். ஆனால் வர ஹஸ்பண்ட்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஊர்க்காரங்க திட்டுவாங்க, சொந்தக்காரங்க திட்டுவாங்க. எதுக்கு அவங்களுக்காக பயப்படணும்? நம்ம வாழ்க்கையை வாழணும், நம்ம அவங்களுக்காக வாழல. அவங்கள நமக்கு சோறு போடுறாங்க இல்லை. அப்போ வாயை மூடிட்டு இருக்கணும், கேட்டுக்கவே கூடாது. நம்ம லைஃப்பை ஹாப்பியாக இருந்துக்கிட்டே இருக்கணும், என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 70ல் பாருங்கள், இதை விட இன்னும் ஹாட்டாக ஒரு மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக்கில் வருவேன் நான். ஓகே மேம், ஸ்டில் எனக்கு ஒரு இப்படி சொல்லும் போது ஒரு கொஷின் தோணுது. என்னன்னா, ரீல்ஸ் பண்ணுறது, இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, அதெல்லாம் ஓகே, உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஃப்ரீடம், அதெல்லாம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கான ஒரு லிமிட் அப்படின்ற ஒரு இது க்ரைட்டீரியா இருக்குல்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி ஐட்டம் சாங்ஸாக இருக்கலாம், இல்லை நான் ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்து நான் அதெல்லாம் உங்களோட கம்ஃபர்ட். பட் ஸ்டில் சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஸ்பாயில் பண்ணுறீங்களோ அப்படின்னு என்னைக்காவது தோணியிருக்கா? அவங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க? ஃபஸ்ட்டு ஏன் அவங்களோட பார்வை அந்த மாதிரி ஒரு தப்பான நோக்கத்தோடு ஏன் பார்க்குறீங்க? ஒரு நல்ல எண்ணத்தோடு பார்க்க ஆரம்பிங்களேன். நம்ம அம்மாவையும் இந்த மாதிரி நம்ம டான்ஸ் ஆட வைப்போம், நம்ம அம்மாவையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுவோம், நம்ம அம்மாவும் நிறையா நமக்காக உழைச்சிட்டாங்கன்னு எல்லாருமே கொஞ்சம் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ விடுங்களேன். அந்த ப்ளீஸ் தயவுசெய்து எல்லாரும் அந்த தவறான ஒரு கண்ணோட்டத்தை பார்க்குறத தயவுசெய்து எல்லாருமே நிறுத்துங்க. மக்களே உங்களுக்கு தான் நான் எஸ்பெஷலி சொல்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸையோ அவங்கவுங்க ஒய்ஃபையோ தயவுசெய்து சுதந்திரமாக இருக்க விடுங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ரீல்ஸ் பண்ணி அப்லோட் பண்ண விடுங்க. சில விஷயங்கள் நிறையா நடக்கும், ஆனால் நம்ம அதை பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக நம்மளோட லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும். பெண்கள் வந்து வீட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெண்கள் வந்துட்டு என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நிறையா பேர் நிறையா விஷயங்கள் பண்ணிட்டாங்க. நம்ம கல்பனா மேடமே மேலே போயிட்டு வந்தாச்சு. ஸோ அதனால் நீங்கள் இந்த சின்ன ரீல்ஸ்க்காகலாம் வீட்டில் வந்துட்டு அப்போஸ் பண்ணுறது, பண்ணாதேன்னு சொல்கிறது, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து ஹர்ட் ஆகுது, இதெல்லாம் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. என்ன மாதிரியே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அதை தான் சொல்ல வந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஸ்மைல் மட்டும் ஃபேஸில் குறையவே இல்லை, குறையாது. ஏன்னா அப்போ தான் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும், ஹெல்த்தில் எந்த கோளாறும் வராது. எனக்கு இப்போ வரைக்கும் சுகர் கிடையாது, பிபி கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தைராய்டு கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது. ஓகே, சுகர் பிபி எதுவுமே கிடையாது. இவ்வளோ குண்டாக இருக்கேன், இத்தனை நேரத்துக்கு எல்லாம் வாவான்னு வந்திருக்கணுமே. ஸோ சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சாப்பிட்ற அந்த பீஸா வந்துட்டு அழுதுகிட்டே சாப்பிட்டீங்கனாலும் கெடுதல், அதே சலாடை அழுதுகிட்டே சாப்பிட்டாலும் கெடுதல் தான். ஓகே, பீஸாவை சிரிச்சுட்டே சாப்பிட்டா ஒன்றுமே ஃபேட் போடாது. இது என்ன மேம் புது விதமான? கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட எண்ணம் தான். நீங்கள் எந்த எண்ணத்தோட சலாடை கஷ்டப்பட்டு சந்தோஷமாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வருத்தத்தோட ஐயோ இப்படி ஒருத்தன் போட்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு பவுல் நிறையா சலாடு 3 வேளை சாப்பிட்டாலும் 1 கிலோ கூட குறையாது, எந்த சேஞ்சஸும் வராது, ஸ்கின்ல க்ளோ வராது. ஓகே, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் தான் நம்மளோட ஹாப்பினஸ் வந்துட்டு நம்மளோட இதில் இதாகிட்டே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதுதான் நான் மக்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, நானும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.